கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது மாதம் பிப்ரவரி மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கடந்த மாதம் வரையிலும் அநேக விண்ணப்பங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் வைத்திருக்கலாம். அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று காத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் நீ குடும்ப வருமானத்துக்காக ஜெபித்த ஜெபம் பதில் கிடைக்கிறது மாத்திரமல்ல, நல்ல வேலை கிடைக்கும். திருமண காரியங்களுக்காக ஜெபித்த ஜெபம் நல்ல மணமகளோ நல்ல மணமகளோ கர்த்தர் நிச்சயமாய் தருவார். குடும்ப சமாதானத்துக்காக ஜெபித்த ஜெபம் நிச்சயமாய் இந்த மாதம் குடும்பம் சமாதானமா இருக்கும். சரீர ஆரோக்கியத்துக்காக பல வருஷங்களாக பல மாதங்களாக நீ ஜெபித்த ஜெபத்துக்கு இந்த மாதம் சரீர ஆரோக்கியத்தின் சௌக்கியத்தின் பெரும்படியாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர்களுக்கு அபிஷேகத்தை வல்லமையும் வேண்டும் என்று நீ ஜெபித்த ஜெபத்தை கேட்டு பரலோகத்தில் ஆசீர்வாதமான அபிஷேக வல்லமை தேவன் உனக்கு இந்த மாதம் கொடுப்பவராக இருப்பார். உன் கண்ணீரை கண்டேன். நீ அநேக காரியங்களை குறித்து சில பாவ பழக்கத்தின் நிமித்தம் குடும்பத்துல சமாதான சந்தோஷம் கெட்டு போய் நீ ஜெபித்த ஜெபம் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்திற்கு அந்த குடும்பத்துல பல பாவ பழக்கத்தை விடுதலையாகி குடும்பத்துல எல்லோரும் ஒரு மனமும் சமாதானத்தையும் தேவன் தருவார். அநேக இடங்கள்ல அநேகருக்கு உதவி கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்து கண்ணீரோடு இருந்த உன் ஜெபத்தை கேட்டு இந்த மாதம் உனக்கு உதவி செய்ய அநேகரை ஆண்டவர் கொண்டு வர முடியாது இருப்பார். சில காரியங்கள்ல வெளியில தலை காட்ட முடியாதபடி, சில காரியங்கள்ல எனக்கு யார் இந்த காரியத்தை முடித்து கொடுப்பார் என்று கண்ணீரோடு வேதனையோடு இருந்த அந்த காரியத்தை கர்த்தர் முடித்து உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது இருப்பார். உன்னை நான் குணமாக்குவேன். நம்ம குடும்பத்துல குணமாகாத காரியங்கள், சரீரத்துல குணமாகாத காரியங்கள், சிந்தையில குணமாகாத காரியங்களை தேவனுடைய குணமாக்கி சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் புகழ்ச்சியோடும் கீர்த்தியோடும் இந்த மாதம் உன்னை நடத்த முடியாது இருப்பார். மகா பரிசுத்தம் பிறக்கும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன். நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.